உங்க வைல்ட் பிரின்சஸ். இன்னைக்கு நம்ம வந்து குறுந்தொகையில 6வது நெய்தல் திணைப்பாட்டை பத்தி பார்க்க போறோம். புலவர் பதுமனார் வந்து எழுதியிருக்காரு. நல்லென்றென்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனைந்தலை உலகமும் துஞ்சும் ஓரியான் மன்ற துஞ்சாதேனே. அதாவது நல்லென்றென்றே யாமம் அப்படின்னா நடுச்சாமம் நடு இரவுல சொல்லவிந்து, அதாவது யாருமே பேசல, அறம் இல்லாத ஒரு இரவு, சரியா? இனிது அடங்கினரே மாக்கள்னா விலங்குகள்ல இருந்து எல்லாமே அடங்கிட்டு, முனிவு இன்று நனைந்தலை உலகமும் துஞ்சும், எந்த இடையூறுமே இல்லாம உலகமே தூங்குது. ஓரியான் மன்ற துஞ்சாதேனே, நான் மட்டும் தூங்கல. இததான் வந்து பதுமனார் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளை எதுக்கு தூங்கலன்னு தெரியல. ஆனா நான் வந்து விடிய விடிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கேன், அதனால என்னால தூங்க முடியல. அப்புறம் இப்போ இதே மாதிரி வந்து நம்ம மனுஷ் வந்து விடிய விடிய தூங்காம தவிச்சு ஒரு கவிதை போட்டிருக்காரு. அது வந்து என்ன அப்படின்னா, மனுஷபுத்திரனோட கடவுளுடன் பிரார்த்தித்தல். அந்த கவிதை தொகுப்புல வந்து அந்தியின் நிழல்கள் தலைப்புல வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நீ வரப்போவதில்லை என்ற போதும் இன்னொரு கோப்பையில் கொஞ்சம் மதுவை ஊற்றுகிறேன். எல்லா திரைச்சீலைகளையும் இழுத்துவிட்ட பிறகும் எப்படியோ கொஞ்சம் உள்ளே வந்து விடுகிறது. ஒருபோதும் எதிர்கொள்ள விரும்பாத அந்தியின் நிழல்கள். அந்தியின் நிழல்கள்னா என்ன? நடுராத்திரியில வந்து நிழல்கள் வருமா? வராதுல்ல. அந்த மாதிரி அவரை ஒரு நினைவுகள் வந்து தொந்தரவு பண்ணிருக்கு. அததான் அவர் வந்து எழுதியிருக்காரு.